الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين. وقال رسول الله صلى الله عليه وسلم: يوشك الأمم أن تداعى عليكم كما تداعى الأكلة إلى قصعتها. قال قائل: ومن قلة يومئذ يا رسول الله؟ قال: بل أنتم يومئذ كثيرة ولكن غثاء كغثاء السيل. ولينزعن الله من صدوركم من عدو قلوبكم إلى آخر الحديث. புகழனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் சத்திய சன்மார்க்க போதகர் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியை அடிபிசகாது பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவினுடைய தொழுகைக்கு வருகை தருகின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக. அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனித சமுதாயத்தை இந்த பூமியில் படைத்து நேரான வழியை அவனுக்கு காட்டி தந்திருக்கிறான். இந்த நேரான வழியை அவன் தன் வாழ்க்கையின் நோக்கமாக அமைத்து கொண்டால் உலகத்தில் அத்துணை விஷயங்களும் சீராகிவிடும். இறைவன் காட்டி தந்த வழிக்கு மாற்றமாக ஒருவன் தான் மனம் விரும்பிய நினைப்பில் தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அத்துணையும் சீர்கட்டுவிடும். அப்ப இறைவன் ஒவ்வொரு நபிமார்களாக இந்த உலகில் மனிதர்களுக்கு சரி செய்து கொண்டே இருந்தான். நபிமார்களினுடைய தொடர்களை அனுப்பி கொண்டே இருந்தான். ஒவ்வொரு நபிமார்களும் வந்து இந்த பூமியில் தன் வேலையை சிறப்பாக செய்தார்கள். அதன் அடிப்படையில் கடைசி நபியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பூமிக்கு அனுப்பி இத்தோடு இந்த உலகத்தினுடைய முடிவு நாளையும் அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டான். இந்த உம்மத் கடைசியாக வரக்கூடிய சமுதாயம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அத்துணை விஷயங்களையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு முடித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் உம்மத்திற்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் பெருமானார் விட்டுவிடவில்லை. தன் உம்மத்தில் வரக்கூடிய குழப்பவாதிகளினுடைய பெயர்கள் மாத்திரமல்ல, அவர்களுடைய வம்ச வழியையும் ரசூலுல்லாஹ் சாஹிபு சிர் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஒரு இடத்தில் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லுவார்கள்: யூஷிக் அன் ததாஅ பைனகுமுல் உமத்
கமா ததாஇல் உக்லத்து மின் கிஸ்அத்திஹா. நாளை மறுமையில் என்னுடைய உம்மத்தை எப்படிப்பட்ட குழப்பங்கள் பின்தொடரும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நிறைய குழப்பங்கள் என்னுடைய உம்மத்தில் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும். எந்த அளவிற்கு என்னுடைய உம்மத்தை தாக்கப்படும், என்னுடைய உம்மத்தின் மீது சரமாரியான சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு விருந்தாளி விருந்தை சமைத்து வைத்து எப்படி விருந்து சாப்பிடுவதற்கு மக்களை அழைப்பானோ அதுபோல என்னுடைய உம்மத்தின் பக்கம் குழப்பங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும், பாதிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் கவலை ஏற்பட்டது. இந்த உம்மத்தி முஹம்மதியாவின் மீது இவ்வளவு சோதனைகளா, இவ்வளவு அநியாயங்கள் செய்யப்படுமா, அந்த அளவிற்கு இந்த உம்மத்தின் மீது அடிக்கப்படுமா? அவமின் கில்லத்தின் யௌமை இது நஹ்னு யா ரசூலல்லாஹ். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அந்த நேரத்திலே நாம் மிக சொற்ப நபர்களாக இருப்போமா, குறைவானவர்களாக இருப்போமா? அதனால் தான் நாம் அடிவாங்கப்பட்டு கொண்டே இருக்கிறோமா? நம் மீது அநீதம் செய்யப்படுவதற்குரிய காரணம் அதுதானா? சஹாபாக்கள் கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பல் அன்தும் கதீரும், நீங்கள் மிக அதிகமாக இருப்பீர்கள், கடல் நுரையை விட மிக அதிகமாக அந்த நேரத்தில் நீங்கள் இருப்பீர்கள். என்றாலும் வலாக்கின் ஃபீ குலூபிக்குமுல் வஹ்ன், உங்களை பற்றிய பயத்தை அல்லாஹ் எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து எடுத்திருப்பான். முஸ்லிம்கள் எவ்வளவு அடித்தாலும் கேட்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அவனை அடித்துக்கொண்டே இருக்கலாம். அவன் இஸ்லாமியர்கள் மீது அநியாயம் கட்டவிழ்த்தப்பட்டு விட்டாலும் கூட அவர்களை கேட்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள், நாதியற்ற நிலையில் இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலாக்கின் அன்தும் கதீர், நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா? 3 மடங்கு அதிகமாக மக்கள் தொகையை கொண்ட இஸ்லாமிய சமுதாயம் ஒரு பகுதி சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் அதை உண்மையாக சொல்லிவிட்டு சென்றார்கள். அப்ப தொடர் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த நேரத்தில் அல்லாஹ்வினுடைய தொடர்பு இந்த இஸ்லாமிய சமுதாயத்திடத்திலிருந்து துண்டிக்கப்பட்டிருக்கும். வலாக்கின் ஃபீ குலூபிக்குமுல் வஹ்ன், என்றாலும் 2 விஷயங்கள் உங்களுடைய உள்ளத்தில் குடிகொண்டு இருந்ததால் நீங்கள் சோதனைக்குள்ளாக்கப்படுவீர்கள். ஒன்று ஹுப்புத் துன்யா, உலகத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசை, பேராசை. வ கராஹியத்துல் மௌத், மரணத்தை நீங்கள் அதிகம் வெறுப்பது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப தொடர் சோதனைகளை இந்த உம்மத் கியாமத்தினுடைய நெருக்கத்தில் சந்தித்துக் கொண்டே இருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்க்கிறோமா இல்லையா? இஸ்லாமியர்களின் மீது நாட்டிற்குள்ளே மாத்திரமல்லாமல் உலகளாவிய ரீதியிலே இஸ்லாமியர்கள் மீது அநியாயங்கள் கட்டவிழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. சமீபத்தில் நாம் பார்க்கிறோம், ஒரு 5 மாதத்திற்கு முன்னதாக ஜெய்ப்பூரிலிருந்து மும்பைக்கு செல்லக்கூடிய ஒரு ட்ரெயின், அதை பாதுகாக்கக்கூடிய காவலர் எழுந்து ஒரு முஸ்லீமை நோக்கி சுடுகிறார். சுட்டுவிட்டு அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், ஜோ இஸ் சாம்ராஜ்க்கு ஓட் நஹி கரேகா ஓ மரேகா. யார் எங்களுக்கு ஓட்டு போடலையோ அவர் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று 3 இஸ்லாமியர்களை துப்பாக்கி சூட்டால் கொலை செய்துவிட்டு அவன் பேசிய வார்த்தை இது. அநியாயங்கள் கட்டவிழ்த்தப்பட கொண்டு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது, இஸ்லாமியர்கள் அடிவாங்கப்பட்டு கொண்டே இருந்தாலும் அவர்களை கேட்பதற்கு ஆள் இல்லை. வலாக்கின் ஃபீ குலூபிக்குமுல் வஹ்ன், நீங்கள் அதிகமாக இருந்தாலும் உங்களின் மீது அநியாயம் செய்யப்படுமேயானால் உங்களிடத்தில் ஒற்றுமையின்மையின் காரணமாக எதிரி உங்களின் மீது மிகைத்திருப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு விஷயம், இஸ்லாமியர்களுடைய வீடுகள், இன்றைக்கு மத்திய பிரதேஷ், யூபி போன்ற மாநிலங்களிலே இஸ்லாமியர்களுடைய வீடுகள் புல்டோசர்கள் மூலமாக இடிக்கப்படுகிறது. அது அரசினுடைய இடம் என்பதாக போலி ஆதாரங்களின் மூலமாக வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன.
கேட்பதற்கு ஆள் இல்லை. ஏன் எங்க வீடுகளை இடிக்கிறாய், எதற்காக வேண்டி கேட்பதற்கு ஆள் இல்லை. ஒரே ஒரு காரணம், மக்களுக்கெல்லாம் தெரியும், அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் டெல்லியில் இருந்து போராட்டம் செய்கிறான் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த மாநில அரசு அவனுடைய வீடுகளை தரைமட்டமாக்கி கொண்டிருக்கின்றன. இதை எதிர்த்து கேட்பதற்கு ஆள் இல்லை. தரைமட்டமாக்கப்படக்கூடிய ஒவ்வொரு வீடுகளும் ஒரு முஸ்லிமுடைய, இஸ்லாமியனுடைய வீடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, தொடர் சோதனைகள் இஸ்லாமியர்கள் மீது கட்டவிழ்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். கேட்பதற்கு ஆள் இல்லாமல் இருக்கும். ஒவ்வொரு இஸ்லாமியர்களையும் தனித்தனியாக சோதனைக்குள்ளாக்கப்படுவீர்கள். பார்க்கிறோமா இல்லையா? ஒரு சில வார்த்தைகளை சொல்லி, ஜெய் ஸ்ரீராம் போன்ற வார்த்தைகளை சொல்லி நீ சொல், இல்லை என்றால் உன்னை கொலை செய்து விடுவேன். ஈமானிய சோதனை, தொடர் சோதனைகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றாக நமக்கு துல்லியமாக சொல்லி காட்டுகிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு முழு உலகமும் ஒரு எதிர்ப்பாக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு மாத்திரமே அவன் அந்த சோதனைகளை வெற்றி கொள்ள முடியும். சமீபத்திலே நாம் பார்த்தோம், ஒருவர் ரோட்டில் சென்று கொண்டிருக்கும் பொழுது தக்பீர் கட்டி தொழுகிறார். தொழக்கூடிய ஒரு நபரை இன்னொருத்தர் தடுக்கிறார். எதற்காக வேண்டி இங்கிருந்து தொழுகிறாய், தொழுதுகிட்டு இருக்கும் பொழுதே தடுக்கிறார். அதை பார்த்த 2 சகோதரர்கள் அவரை தூக்கி கொண்டு செல்கிறார்கள். அப்ப மற்றவர்களுடைய சிந்தனையில் எப்படி விதைக்கப்பட்டு இருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலாகின்னகும் அன்தும் கஸீர். அந்த கியாமத்துடைய நெருக்கத்தில் தொடர் சோதனைகள் இந்த உம்மத்தின் மீது வந்து கொண்டே இருந்தாலும் அவர்கள் எண்ணிக்கையால் அதிகமாக இருப்பார்கள். ஆனால் உம்மத்தின் மீது அநியாயம் செய்யப்பட்டு கொண்டிருப்பதை அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றார்களே. தொடர் சோதனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் கடைசியாக இஸ்லாமிய சமுதாயம் மிக பிரபலியமாக, குறிப்பாக இந்தியாவிலே நம்மை விட்டும் சென்ற அந்த மஸ்ஜித், பாபர் மஸ்ஜித். மஸ்ஜித் என்று சொன்னால் எவ்வளவு புனிதமான ஸ்தலம். மஸ்ஜித், அல்லாஹ் அல் குர்ஆனில் பல்வேறு இடங்களில் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்பான். சஜ்தாக்கள் செய்யப்படக்கூடிய உலகத்திலேயே மிக புனிதமான இடமாக மாற்றார்களும் பார்க்கக்கூடிய இடம்தான் மஸ்ஜித். அங்கே போனாதான்பா என் பிள்ளைக்கு ஓதி பார்த்ததுல சரியாச்சு. ஒவ்வொரு மகரிபு தொழுகைக்கும் மாற்றார்கள் வந்து செல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட மஸ்ஜித் இடிக்கப்பட்ட அந்த இடத்திலேயே இன்று அதனுடைய இடத்தில் ஒரு கோயில் ஒன்றை கட்டப்பட்டிருக்கிறது. எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் இந்த பாபர் மஸ்ஜித் இஸ்லாமியர்களுடைய கையை விட்டும் பிடுங்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் அந்த மஸ்ஜிதுகளை பற்றி பல்வேறு இடங்களில் சிறப்புப்படுத்தி சொல்லுகிறார். வமன் அவ்லம் மிம்மன் மனஅ மசாஜிதல்லாஹ் அய்யுذكر ஃபீஹா இஸ்முஹு வஸஆ ஃபீ ஹராபிஹா. இவனை விட மிக அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? வமன் அவ்லம் மிம்மன் மனஅ மசாஜிதல்லாஹ், அல்லாஹ்விற்கு தொழுவதற்காக வேண்டி வரக்கூடிய மக்களை தடுத்து அந்த மஸ்ஜிதுகளை இடிக்கிறானே, இவனை விட மிக அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? அல்லாஹ் கேட்கிறான். தொடர் குழப்பங்கள், ஃபித்னாக்கள் கண்முன்னால் நிற்பதை போல அல் குர்ஆன் தீர்வாக சொல்லி காட்டுகிறது. மஸ்ஜிதை இடிக்கக்கூடியவனை விட மிக அநியாயக்காரன், மிக கொடூர சிந்தனை படைத்தவன் உலகத்தில் யார் இருக்க முடியும்? அல்லாஹ் கேட்கிறான். ஒதில்கல் ஐயாம், அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஒதில்கல் ஐயாம் நுதாவிலுஹா பைனன் நாஸ். இஸ்லாமியர்கள் மீது மாத்திரம் நீங்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கலாம் என்று நினைக்கிறீர்களா? அவர்களுக்கும் ஒரு காலம் வரும். காலங்களை நாம் மாற்றிக்கொண்டே இருப்போம். இன்று நீங்கள் அவர்கள் மீது அநியாயம் செய்தால் அல்லாஹ் அவர்களுக்கும் ஒரு காலத்தை தருவோம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் பேசுகிறான். ஒதில்கல் ஐயாம், காலங்கள் மாறி மாறி சென்று கொண்டிருக்கும். இன்றைக்கு உங்களுடைய கையில் ஆட்சி இருக்கிறது என்பதற்காக நீங்கள் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆதாரமற்ற சில போலியான கதைகளை சொல்லி இடத்தை பிடுங்கலாம், மஸ்ஜிதுகளை இடிக்கலாம். ஆனால் ஒரு காலம் வரும், அது அப்படியே மாறும். அவர்களுடைய கையில் ஆட்சி செல்லலாம். யோசித்து பார்க்கிறோம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வின் மீது நிராசையாகி விடுவதை இஸ்லாமிய சமுதாயம் ஒதுக்கி வைத்திருக்க வேண்டும்.
தொடர் சோதனைகளை அல்லாஹ் தருவான். இந்த இஸ்லாமியர்களுக்கு தொடர் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். அல் குர்ஆன் இதைத்தான் பேசுகிறது. வலனப்லுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹவுஃப் வல் ஜூ', திட்டமாக உங்களை நாம் சோதனை செய்து கொண்டே இருப்போம். இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் பல்வேறு நபர்களுக்கு பிடிக்காது. அவர்கள் சிந்தனையால் இஸ்லாமியர்களுக்கு எதிரியாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சொன்னால் ஒரு முஸ்லீமை பார்த்தால் அவனுக்கு எரிச்சல் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா? பலஸ்தீன பகுதியிலே இஸ்ரேலிய இராணுவம் நுழைந்து முழுவதுமாக மஸ்ஜிதுகளை தரைமட்டமாக்கி கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளையும் பெண்களையும் அழித்து கொண்டிருக்கிறார்கள். முழு உலக நாடுகளும் நின்று வேடிக்கை பார்ப்பதை நம்மால் எதுவும் செய்ய முடியவில்லை. வேடிக்கை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவசரமாக போரை நிறுத்து என்று ஒரு நேஷனல் கோர்ட்டினால் கூட சொல்ல முடியாத அட்டூழியங்கள் இன்றைக்கு பலஸ்தீன பகுதியில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. கோர்ட்டில் கேஸ் நடக்குது. சவுத் ஆப்பிரிக்கா கேஸை போட்டு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரேலிய இராணுவம் எதையும் கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து இஸ்லாமியர்களை தாக்கிக் கொண்டே இருக்கிறதே. ஒவ்வொரு நாளும் 200க்கும் அதிகமான ஷஹீதுகள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து கொண்டே இருக்கிறார்களே. அல்லாஹ் சொல்லுவதைப் போல தொடர் சோதனைகள் கியாமத்துடைய நெருக்கத்தில் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். வலனப்லுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹவுஃப் வல் ஜூ' வனக்ஸிம் மினத் தமராத்தி வல் அன்ஃபுஸி வத் தமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். தொடர் சோதனைகளை நாம் தந்து கொண்டே இருப்போம். யார் இந்த சோதனைகளின் மூலமாக பொறுமையாளராக இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை தருகிறான். அல்லாஹ் ஒருவருக்கு சோதனையை தருகிறான். ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் சோதனையை தருகிறான். அந்த சோதனையின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் அவர் உதவியை கேட்கிறார். யா அல்லாஹ், முயற்சியை செய்கிறேன் யா அல்லாஹ். எங்களிடத்திலிருந்து மஸ்ஜிது பிடுங்கப்பட்டது. சில போலியான ஆதாரங்களை சொல்லி மஸ்ஜிது எங்களை விட்டும் சென்று விட்டது. யா அல்லாஹ், உன்னை தவிர எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன் யாரும் இல்லை. என்ன ஆதாரம்? ஒன்றும் இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களினுடைய நம்பிக்கையை புண்படுத்தும் விதமாக நாங்கள் தீர்ப்பளிக்க முடியாது. அந்த இடத்துல கோயில் இருந்ததற்குரிய எந்த ஒரு ஆதாரம் இல்லை. தொல்லியல் ஆராய்ச்சியின் மூலமாக நிரூபணமான ஒரு அறிக்கை அது. இதற்கு முன்னால் கோயில் இருந்ததாக இல்லை. அடுத்ததாக மஸ்ஜிதிற்கு முன்னால் வேறு ஏதோ ஒரு வீடு இருந்ததாகத்தான் இருக்கிறது. எனவே நாங்கள் இந்துக்களினுடைய நம்பிக்கையை புண்படுத்த மாட்டோம் என்ற தீர்ப்பில்தான் பாபர் மஸ்ஜித் இஸ்லாமியர்களுடைய கரத்திலிருந்து பிடுங்கப்பட்டது. யோசித்து பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொன்னார்களே, யூஷிகு ஐயகூனத் உக்லத்து மின் ஸிஸாத்திஹா, கியாமத்துடைய நெருக்கத்தில் என்னுடைய உம்மத், அதிகமான உம்மத் சோதனைக்குள்ளாக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அது திட்டவட்டமாக உண்மையாகிக் கொண்டே வந்தது. ஷாஹ் வலியுல்லா தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. ஷாஹ் வலியுல்லா தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இதற்கு முன்னால் நீங்க நல்லா பார்த்தால் தெரியும், 2014 மத்தியில் ஆளக்கூடிய அரசு அதே ராமர் கோயிலை கட்டித் தருவோம், எனவே எங்களுக்கு வாக்களியுங்கள் என்பதை சொல்லி ஆட்சியை பிடித்தது. அடுத்து 2019 இதே விஷயத்தை சொல்லி ஆட்சியை பிடித்தது. அடுத்து 2024 தேர்தல் இதுவரைக்கும் கட்டப்படாத இந்த ராமர் கோயிலை காட்டியே ஆட்சியில் அமர்வதற்கு அடுத்த எலெக்ஷனில் திட்டமிட்டு கொண்டிருக்கிறது. இப்படியாக ஒரு மாற்று மத சிந்தனை, ஒரு தீவிரவாத சிந்தனை கொண்ட இந்த அரசினுடைய வெற்று வாக்குகள் ஆட்சியை அமர்வு வைப்பதற்கு மிக முக்கியமாக இதை பற்றி ஷாஹ் வலியுல்லா முஹத்திஸ் அத்-தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்தியாவின் ஹதீஸ் கலையை அறிமுகம் செய்த ஒரு நபர் தன்னுடைய கிதாபுகளில் எழுதுகிறார்கள். என்ன எழுதுறாங்க தெரியுமா? நிச்சயமாக நான் உறுதியாக கூறுவேன், இந்தியா இந்துத்துவவாதிகளினுடைய கையில் செல்லுமையானால் அப்பொழுது அல்லாஹ்வின் நாட்டப்படி அந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுவார்கள். சுப்ஹானல்லாஹ், நிச்சயம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுவார்கள். இஸ்லாமியர்களுடைய ஆட்சியாக அது மாறும். ஒன்று இஸ்லாமியருடைய கையில் ஆட்சி கொடுக்கப்படும், இல்லை என்றால் இந்துத்துவ சிந்தனை கொண்டவர்கள் இஸ்லாமியர்களாக மாறிவிடுவார்கள்.
ஏன் இது அவர் ஆதாரமாக தன்னுடைய கிதாபில் மேற்கோள் காட்டி சொல்லுகிறார். துருக்கியினுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள். துருக்கி இப்பொழுது இஸ்லாமிய நாடாக இருக்கிறது. ஆனால் இதற்கு முன்னதாக அது மாற்று சிந்தனை கொண்ட இந்துத்துவ நாடாக அது இருந்தது. கிறிஸ்துவ மதத்தை தீவிரமாக ஆதரித்த நாடாக இருந்தது. அதற்கு பிறகு அல்லாஹ் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை, அதற்கு பிறகு மன்னர்கள் இஸ்லாத்தின் பக்கம் மாறினார்கள். துருக்கி நாடு முழுவதும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பெரிய பாக்கியத்தை நிச்சயமாக இந்தியாவிற்கும் அல்லாஹ் தருவான் என்று தனது கிதாபுகளில் எழுதி காட்டுகிறார்கள். ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, யார் இஸ்லாத்தின் மீது அதிகமாக வெறுப்புணர்ச்சி கொண்டிருக்கிறார்களோ, இஸ்லாத்தை அதிகமாக அழிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவர்களையே முதல் கட்டமாக அல்லாஹ் இஸ்லாத்திற்குள் நுழைய வைக்கிறார். ஃபிரௌனுடைய வரலாறை எடுத்து பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அழிப்பேன் என்று ஃபிரௌன் ஊர் முழுவதுமே பிறக்கக்கூடிய குழந்தைகளை அழித்தானே. ஆனால் அல்லாஹ்வுடைய தக்தீர், கலாக்கதீர் என்னங்க? ஃபிரௌனுடைய அரச மாளிகையிலே மூசாவை அல்லாஹ் வளர வைத்தானே. எந்த இடத்தில் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுடைய வம்சவழியில் இஸ்லாத்தை விரும்பக்கூடிய நபர்களை அல்லாஹ் உருவாக்குவான். பல்பீர் சிங் பாபர் மஸ்ஜிதை இடிப்பதற்காக வேண்டி கூபாவில் ஏறி நின்று சிறுநீர் கழித்தவர் பல்பீர் சிங். இந்த பல்பீர் சிங் சொல்லுகிறார், எப்பொழுது நான் தான் முதல் கல்லை இடித்தேன், முதல் செங்கலை குப்பாவிலிருந்து நான் தான் கடப்பாறையை எடுத்து உடைத்து விட்டு எடுத்தேன், நான் தான் சிறுநீர் கழித்தேன். சிறுநீர் கழிச்சிட்டு நான் கீழே இறங்குறேன், எனக்கு ஏதோ மனம் பதபதைத்து கொண்டிருந்தது. இறைவனுடைய பள்ளியிலிருந்து நீ சிறுநீர் கழித்து விட்டு வந்திருக்கிறாய், உள்மனம் சொல்லுகிறது. எனக்கு ஏதோ புத்தி வேதளித்ததை போல ஆகுகிறது. எனக்கு அடுத்து கொஞ்ச நேரம் தூக்கம் வந்தது. நேராக வீட்டிற்கு சென்று படுத்தேன். எழுந்து பார்த்தால் என்னுடைய உள்ளம் இன்னும் வெந்து கொண்டே இருந்தது. கொதி நிலையை அடைந்தேன். உடல் முழுவதும் சூடாகிவிட்டது. அதற்கு பிறகு என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. புக்கில் எழுதுறாங்க, இவர் தன்னுடைய உடைகளை எல்லாம் கிழித்து கொண்டார், ட்ரெஸ் எல்லாம் அவிழ்த்துட்டு ரோட்ல ஓட ஆரம்பிக்கிறார். கடைசியில் எழுதுறாங்க, தன்னுடைய தாயையே விபச்சாரத்திற்கு உடலுறவு கொள்வதற்காக வேண்டி அழைத்தார். எங்கு சென்று அவரை கூட்டி போய் ஓதி பார்த்தாலும், எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அவருக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை. அதற்கு பிறகுதான் யூபியில் இருக்கக்கூடிய இன்னொரு மௌலானாவிடத்தில், கலீம் சித்திகி என்று சொல்லக்கூடிய ஒரு தாய் இஸ்லாமிய அழைப்பாளரிடத்தில் போய் அவரை காட்டுறாங்க. அவர் கேட்கிறார், என்னாச்சு இவருக்கு? அந்த மஸ்ஜிதை இடித்ததின் பிறகுதான் இவருடைய நிலைமை இப்படியானது. உடல் முழுவதுமாக ட்ரெஸ்ஸுகளை, காயங்களை ஏற்படுத்தி கொள்கிறார் என்று சொல்லும் பொழுது அவரிடத்தில் அமைதியாக உட்கார வைத்து சில வார்த்தைகளை பேசுகிறார்கள். குர்ஆன் ஹதீஸுடைய விஷயங்களை சொல்லும் பொழுது அவருடைய உள்ளம் சாந்தமடைகிறது. அதற்கு பிறகு கலீம் சித்திகினுடைய கரங்களின் மூலமாகவே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தினுடைய விஷயங்களை தெரிய ஆரம்பிக்கிறார். அதற்கு பிறகு இஸ்லாத்திலே ஆழமாக நுழைய ஆரம்பிக்கிறார். எந்த பாபர் மஸ்ஜிதை நான் இடித்தேனோ இதற்கு நிகராக நான் 100 பள்ளிகளை கட்டித்தராமல் என்னுடைய ரூஹை பிரித்து விடாதே யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே துஆவை செய்கிறார். 100 பள்ளிகள் கட்டி முடித்த பிறகே இந்த பல்பீர் சிங் ஆமீராக மாறுகிறார். அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார். வரலாறு பேசுகிறது. ஆமீர் சர்ச் பண்ணி பாருங்க யூடியூப்ல. இந்த ஆமீர் பல்பீர் சிங் 100 பள்ளிகளை கட்டி முடித்தார். நாம் நினைக்கிறோம் ஒரு மஸ்ஜித் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டதே என்று நாம் அழுது கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு மஸ்ஜிதை கொண்டு அல்லாஹ் 1000 மஸ்ஜிதுகளை உயிர்ப்பிக்கிறான். வரலாறு சொல்லும். எந்த இடத்தில் அல்லாஹ் ஒரு இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எதிரிகளும் துடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்திலிருந்து தான் அல்லாஹ் இஸ்லாத்தை உயிர்ப்பிக்கிறான். அவர்கள் என்ன, அல்லாஹ்வினுடைய ஒளியை, நூரை தன் வாயில் ஊதி அணைத்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா? வல்லாஹு முத்திம்மு நூரி, அல்லாஹ் தான் முழு உலகத்திற்கும் இஸ்லாம் என்னும் ஜோதியை எரிய செய்யக்கூடியவன். வலவுக்கரிகள் காஃபிரூன், அவர்கள் வெறுத்தாலும் சரி அல்லாஹ் இஸ்லாம் என்னும் ஒளியை முழு உலகத்திற்கும் பிரகாசிக்க செய்வான் அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இஸ்லாமிய சமுதாயத்திற்கு தொடர் சோதனைகளை தருவதற்குரிய மிக முக்கியமான காரணம், அல்லாஹ்வின் பக்கம் இந்த இஸ்லாமிய மக்கள் நெருங்கி வர வேண்டும்.
சோதனைகளின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் தொழுக வேண்டும், அழுக வேண்டும். யா அல்லாஹ், இந்த ஒரு மஸ்ஜித் எங்களை விட்டு சென்று விட்டது, இதுபோல் எங்களுடைய அசட்டை யா அல்லாஹ், நாங்கள் தொழாமல் மஸ்ஜிதை பூட்டி வைத்திருக்கிறோம், நாங்கள் ஓதாமல் மஸ்ஜித் குர்ஆனை அடக்கி வைத்திருக்கிறோம். குர்ஆன் என்பது உன்னுடைய வேதம் யா அல்லாஹ், உனது கரங்களில், எங்களுடைய கரங்களில் உனது கலாமை தூக்குவதற்கு கிருபை செய்யா அல்லாஹ் என்று நாம் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்காமல் விட்டுவிட்டால் இது போன்ற பல மஸ்ஜிதுக்கள் நம்மளை விட்டு பிடுங்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பல எத்தனை கிராமங்களிலே மஸ்ஜிதுகள் பூட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, தூசி படிந்து கொண்டிருக்கிறது, கால்நடைக்குடிய தொழுவங்களாக ஆக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு காலகட்டத்தில் பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லக்கூடிய பள்ளியும் கூட சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி சிறுவயது மன்னர் கைப்பற்றுவதற்கு முன்னால் தொழுவமாக, மாட்டு தொழுவமாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. அப்ப இஸ்லாமியர்கள் மஸ்ஜிதுகளை கட்டுகிறோம், பிரம்மாண்டமாக எண்ணிக்கையில் அதிகமாக காட்டுகிறோம் என்பது பெரிய விஷயம் அல்ல. அந்த மஸ்ஜிதில் தொழுகையாளிகளை அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஜும்மாவிற்கு வருவதை போல ஒரு முஸ்லிம் ஒவ்வொரு தொழுகைக்கும் பள்ளிக்குள் வந்துவிட்டால் இஸ்லாமிய சமுதாயத்தை எதிர்ப்பதற்கு உலகத்தில் எந்த ஒரு வல்லரசு நாடுகளாலும் முடியாது என்று ஒரு மாற்று மத பாதிரியார் கூறுவதைப் போல தொழுகையாளிகளாக இஸ்லாமியர்கள் மாற வேண்டும். அப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடக்கூடிய நன்மக்களாக, அல்லாஹ்விடத்திலே தொழுது அழுது வணங்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்.